என் அன்பு பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ ஓடி ஒளிந்தது போதும் தங்கமே. நிம்மதி இல்லாமல், பசி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டது போதும். இனி உன் கண்ணீர் வீணாக கூடாது. நான் உன் அருகில் இருந்து உன்னை கண்காணித்து உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இனி வரும் காலம் இனிதாகும். இன்று கலங்குகின்ற நீ விரைவில் பூத்து குலுங்கப் போகின்றார். நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்க கூடாது. நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கின்றது. லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான். பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம். ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ, கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ, அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துதான் போவான். ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள். ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும். ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன் ஆகின்றான். ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆகின்றான். தான் விரும்பும் அனைத்தும் அடைந்தவன் ஆவான். அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது. ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும். பசுக்கன்று 1000 பசு கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடரும். அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கின்றான். இந்த உலகில் 3 ரத்தினங்கள் உள்ளது: உணவு, நீர், இன்சொல். வெறும் கற்களான முத்து, பவளம் போன்றவற்றை முட்டாள்களை ரத்தினம் என்று கூறுவர். நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகின்றோம். நல்லதும் கெட்டதும் நாம் செயல்கள் மூலமே விளைகின்றது. முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம். கலங்காதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு. எப்போதும் நான் துணை இருப்பேன் குழந்தையே. இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனையை அதிசயமாய் நன்மையில் முடிய செய்ய போகின்றேன். கலங்காதே குழந்தையே. உன்னை தவறாக நினைப்பவர் உனக்கு தேவையில்லை. நீ நீயாகவே இரு. நல்லதே நடக்கும். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் தந்தையாகிய இந்த சாயிக்கு உள்ளது. எனது வார்த்தைகளை நம்பு. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவார். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே. அது நிறைவேறியே தீரும். உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றா. பயம் இன்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்துத் தருவேன். விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் பல யோசனைகளும் எண்ணங்களும் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க உங்கள் மனதை எனது போதனைகள் மீது திருப்புங்கள். சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்துவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள். நல்லதையே நான் நடத்தி தருவேன். கலங்காதே. கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து. எல்லாம் சரியாகிவிடும். துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார். இனி இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன். நம்பிக்கையுடன் இரு குழந்தையே. எது வந்தாலும் துணிந்து நீ. எல்லா வகையிலும் உனக்கு உதவுவதற்காக அர்ஜுனனுக்கு தேர்வூட்டிய கிருஷ்ணனைப் போல நான் வருவேன். உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல். நீ எதற்கும் கலங்காதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீங்கள் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீயல்ல, நான் என்பதை புரிந்து கொள். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, கலங்காதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன். நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன். எத்தனை நாட்கள் ஆனாலும்
எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா. நான் முழுவதும் உம்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் காலம் வந்துவிட்டது தங்கமே. உன் வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது. இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து. உனக்கென்று தனித்திறமை உண்டு. உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாது. உனக்கென்று உள்ள திறமை மற்றவர்களுக்கு இருக்காது தங்கமே. என்றும் நீ நீயாக இரு. தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு. உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம். எதை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்காதே. உனது கை ஓங்கும் நேரம் இது. நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன். உன் எதிர்காலம் நல்ல முறையில் அமைத்துத் தருவேன். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப் போகின்றாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை குழந்தையே. எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது. எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன். என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் இன்று நடத்துகின்றேன். கிரகங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் என் அருளால் வெற்றி பெறலாம். ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று அசைத்து உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே உன்னை சூழ்கின்றன என்பதை முதலில் நீ உணர வேண்டும். அந்த சோதனை காலத்தில் நீ முழு நம்பிக்கையுடன் என்னை பற்றி கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்வாயானால் முடிவில் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். என் பிரியமே, உன்னை வழிநடத்தி செல்பவன் நான் அல்லவா? உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். எனக்குள் என் சாயி இருக்கின்றார். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும். உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே. ஏன் இந்த தாமதம்? என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை. உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலம் இது. அமைதியுடன் உன் கடமைகளை செய். உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது. கலங்காதே தங்கமே, நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். உன்னை தாங்க நான் இருக்கின்றேன். அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன். என் தங்கமே, நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்றாய். நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும். நீ என் பிள்ளை. உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன். காலம் கடந்துவிட்டதே என்று வருத்தமடையாதே. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன். நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே. உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே நீதான் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ பெருக்கிக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்றாய். இந்த காலகட்டத்தில் இது நடக்கப் போகின்றது. உற்சாகமாக இரு. உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும். நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவா. உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும். அந்த அகங்காரத்தை தவிர்த்து விட்டால் நீ மேன்மேலும் வளர்வது உறுதி. உன் வாழ்க்கை தரும் உயரம் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக உண்டு தங்கமே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது. விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவரும் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடும். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வை நான் ஒளிர செய்வேன். மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றாய். வேதனை தீர்ந்து
மகிழ்ச்சி வரப்போகின்றது. என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. கலங்காதே. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னை திருப்திப்படுத்துவேன். எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான். உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன். எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன். உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே. நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது. மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது. இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே. நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு. நீ சரியான நேரத்தில் இருக்கின்றாய். உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன். என் வைரமே, நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை நீ. உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன். அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை தேடிக் கொண்டிருக்கின்றாய். முதலில் என்மேல் முழுமையாக நம்பிக்கை கொள். உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழித்துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். என் தங்கமே, உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையாய் பொழியும். பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலே நீ சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம். வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதே. விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. நீ உன்னையே எதற்கு நொந்து கொள்கின்றாய்? யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்கு உண்டென்று கர்வமாயிரு தங்கமே. உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே. வெற்றியை பற்றி கவலைப்படாதே. நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் குழந்தையே. உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன். ஆபத்தில் உதவாத நண்பன், அவசரத்திற்கு உதவாத சொந்தம், பசிக்கு உதவாத உணவு, தேவைக்கு உதவாத பணம், இவை இருந்தும் பயனில்லை. வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம். சிலர் நம்மை சோதித்திருக்கலாம். சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம். சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம். சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம். சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம். சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இவர்களே என்பதை. அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக கலந்து விடுகின்றேன். நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன். உன் பாரத்தை என்மேல் வை. மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடைக்காது குழந்தையே. உன் பாரத்தை என்மேல் வை. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி. நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன். ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம். இழந்ததை நினைத்து வருந்தாதே. என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை தங்கமே. நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது. உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன். உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகின்றது. உன்னை வழிநடத்த நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்திவிட நான் எப்படி அனுமதிப்பேன்? என் மீது நம்பிக்கை வை. முக்காலமும் அறிந்தவன் நான். உன் வாழ்க்கையை நான் அறிவேன். உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது. நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயம். குழந்தையே, உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன். நம்பிக்கை வை. கவலைப்படாதே. உன் மனவேதனையை நான் அறிவேன். உன்னால் முடியும் என்று முதலில் நீ உன்னை நம்பு. தோல்வி என்றால் சோர்வடையாதே. ஏமாற்றங்களை ஏற்க பழகு. உன் தன்னம்பிக்கையையும் மனதைரியத்தையும் பலப்படுத்தவே
நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம். இதை திடமாக நம்பு. அனைத்தும் மாறும். உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே. மனம் தளராமல் இரு. உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பம் சந்தோஷத்தில் ஆளப்போகின்றீர்கள். தயாராக இரு. நான் அனைத்தையும் நடத்தி தருவேன். உன் கர்ம வினைகளின் பாவங்களை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியாய் இரு குழந்தையே. உடல், மனம், பேச்சு, செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்து விடு. நிரந்தரமாக என் நாமத்தை ஸ்மரணம் செய்தால் லீலைகள் அனுபவமாகும். உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்துள்ளது. குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயுளும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன். உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களைக்கட்டப் போகின்றது. என் வாக்கு என்றும் பொய்க்காது தங்கமே. நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு. தீர்ப்பை திருத்தி அமைப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு தங்கமே. சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார். பிறகு எதற்காக பயப்படுகின்றார்? பயம் தேவையில்லாதது. சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். நான் இருக்கின்றேன். எதற்காக தேவையற்ற பயம்? உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று உன் நினைவில் உன் சாயப்பா.